வணக்கம் பிரச்சனை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹிமாலயன் பைக்கு இதில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து மெக்கானிக்கோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இந்த ரெண்டாவது ஃபியூஸ் மட்டும் நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ரெண்டாவது ஃபியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் க்ளோஸில் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும், டிவைஸ் PT ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நமக்கு இந்த கரெக்டாக வந்து இது மட்டும் நம்ம வந்து போட்டாலே நமக்கு வந்து போயிடுது. நான் இப்போ வந்து காமிக்கிறேன். கீ வந்து ஆனில் தான் இருக்குது. கிளஸ்டரில் வந்து எதுவுமே வரல. நேவிகேஷன் சிஸ்டம் மட்டும் ஆன் ஆகிருக்கு. ஆனால் பட்டு கிளஸ்டரில் வந்து எதுவுமே வந்து ஆன் ஆகலை. இப்போ வந்து ஒரு ஃபியூஸ் வந்து டேரக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரே ஒரு கம்பி போட்டு இது போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்த்தா தெரியும், உள்ளேருந்து ஸ்பார்க் ஆகி நமக்கு வந்து புகை வந்தது தெரியும். ஃபியூஸ்லேயே வந்து ஸ்பார்க்கான சிம்பிள் வந்து இருக்கும். இப்போ வந்து என்னடா கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 by 1 செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து எப்படி செக் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லுவோம். நமக்கு வந்து ஒரு பார்க்கலாம் பல்ப்பு. இந்த பல்ப்பை வந்து நம்ம வந்து உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது எவ்வளோ ப்ரைட்டாக எரியுதுன்னு பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து ப்ரைட்டாக எரியாது. ஷார்ட்டேஜ் இருந்தால் மட்டும்தான் ப்ரைட்டாக எரியும். மற்றபடி வந்து லைட்டாக தான் எரியும். நமக்கு வந்து ப்ரைட் வந்து இவ்வளோ ப்ரைட்னஸாக வந்து எரியாது. ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட்டேஜ் இருக்கிறனால. அப்போ நான் வந்து மெக்கானிக் நண்பர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் வந்து என்ன சொன்னார்னா, வண்டிக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி தான், பேட்ரி வந்து போயிடுச்சு, அதனால் வேறு ஒரு நியூ பேட்ரி வந்து வாங்கி வந்து மாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபியூஸ் வந்து போய்கிட்டே இருந்திருக்கு. இதே மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு 2-3 வண்டி வந்து இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து அட்டன் பண்ணோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணி போடும்போது இதே பிரச்சனை வரும். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நியூ பேட்ரி வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது வரும். இது எதில் வருது அப்படின்னு சொன்னோம்னா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ECUவில் தான் வரும். இந்த த்ராட்டில் பாடியும் நமக்கு வந்து ECUவும் சேர்ந்து வருது இல்லையா, இந்த ECUவில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்கனவே வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ அது மேலே ஒரு டவுட்டில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், ECUவோட கப்ளரை வந்து ரிமூவ் பண்ணி விட போகிறேன். இப்போ வந்து அந்த லைட்டோட பிரைட்னஸ் மட்டும் பார்த்தீங்க, நான் ECUவோட கப்ளரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தா தெரியும், அந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து கம்மியாயிரும். இது ஏன்னா கப்ளரை வந்து உருகி வச்சுருக்கேன். திரும்ப வந்து கப்ளரை வந்து நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும், கப்ளரை ஜாயின் பண்ணிட்டேன். திரும்ப வந்து நான் என்ன செய்கிறேன்னா, கப்ளரை வந்து ரிமூவ் பண்ணுறேன், திரும்ப ஜாயின் பண்ணுறேன், திரும்ப வந்து ரிமூவ் பண்ணுறேன். இதனால தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இவங்க இந்த சிம்டம்ஸ் தான் சொன்ன உடனே நான் கரெக்டாக வந்து கணிச்சிக்கிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், த்ராட்டில் பாடி தான் பேருக்குண்டான வாய்ப்புகளை வந்து